கழகம் ஸ்ரீபெரும்புதூர் நகர கழகம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை மக்கள் மன்றத்திலே முன்னெடுத்து வைக்கிற பெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஒன்றிய குழு உறுப்பினர், காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளர், மரியாதைக்குரிய அண்ணன் திரு போந்தூர் செந்தில்ராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் ஒரு மிகச்சிறந்த உரையை ஆற்றி அமைந்திருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர், எங்களினுடைய முன்னத்தியர், மரியாதைக்குரிய அண்ணன் வி சோமசுந்தரம் அவர்களே, ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர், போற்றுதலுக்குரிய அண்ணன் போந்தூர் ஏ மோகன் அவர்களே, எனக்கு முன்னால் ஒரு மிகச்சிறப்பான உரையாற்றி அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கழக அமைப்பு செயலாளர், காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் வாலாஜாபாத் கணேசன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், மரியாதைக்குரிய அக்கா மைதிலி திருநாவுக்கரசு அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே, குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மதனந்தபுரம் கே பழனி அவர்களே, ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் எரையூர் முனுசாமி அவர்களே, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர், மரியாதைக்குரிய அண்ணன் சிங்கல்பாடி ராமச்சந்திரன் அவர்களே, மாநில இளைஞர் பாசறையினுடைய துணை செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார் அவர்களே, மாவட்ட மகளிர் அணியினுடைய இணை செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரி PPJK பிரசித்தா குமரன் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற மரியாதைக்குரிய பூதேரி புஷ்பராஜ் அவர்களே, பெயர் சொல்லி அழைப்பதென்றால் எல்லார் பெயரையும் சொல்கிற அளவிற்கு இந்த கூட்டம் நடைபெறுவதற்கும் கழகத்தினுடைய செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் களமமைக்கிற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சிகளினுடைய நிர்வாகிகளே, எந்த நிலை வந்தாலும், எந்த பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்றைக்கும் வாழ்நாள் இருக்கிற வரை, இறுதி சுவாசம் இருக்கிற வரை புரட்சி தலைவர் தான், புரட்சி தலைவி அம்மா தான், இரட்டை இலைகள் தான், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான், கழகம்தான் என்று என்றென்றும் கழகத்தோடு உறுதுணையாய் நிற்கின்ற அன்புக்குரிய தொண்டர்களே, தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்துகிறோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நம் மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் சொல்லியே பேசினாங்க. அமைச்சர் அண்ணன் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். இந்த கட்சி எத்தனையோ பேரை வாழ வைத்திருக்கிறது. அப்படி இந்த கட்சியால் வாழ்வு பெற்று 3 முறை முதலமைச்சராக இருந்தவன் கூட இன்றைக்கு ஸ்டாலின் காலை போய் தொடுகிற அந்த அவமானகரமான காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கோபுர கலசங்களை பார்த்து மக்கள் கும்பிடலாம். கோபுர கலசங்களால் கோவில் நிற்பதில்லை. கண்ணுக்கே தெரியாத அடிக்கற்கள் தான் கோவிலை தாங்கி நிற்கும். அந்த கோபுர கலசங்களையும் தாங்கி நிற்கும். அதுபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட கருணாநிதியின் மகன் தொட்டு பார்க்க முடியவில்லை. அவங்க சரியாகத்தான் போயிருக்கிறார்கள். முதலிலே பாண்டியன் போனார், மனோஜ் பாண்டியன். அவர் பின்னாலேயே வைத்தியலிங்கம் போனார். அதன் பிறகு பன்னீர்செல்வம் போயிருக்கிறார். தனியாக போகவில்லை, மகனையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். சரியாக பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். 4 பேர் போய்விட்டான், தூக்கிவிடலாம், அவ்வளவுதான். 4 பேர் போயிருக்கிறான். ஆளுக்கு ஒரு தோள் கொடுக்க போகிறான். திமுகவை தூக்கி கொண்டு போய் புதைப்பதற்காகவே போயிருக்கிறான். ஆண்டவன் இருக்கிறார். என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இத்தனை பேர் நீங்கள் கூட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நாம் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே திமுகவின் ஆதரவிலே வெற்றி பெற்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்கே இருக்கிறார்? கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்ச பணத்துல இன்னைக்கு வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருக்கிறார் இந்த தொகுதியோட காங்கிரஸ் எம்எல்ஏ. ஆனா பாருங்க, ஆண்டவன் இருக்கிற அந்த விசேஷத்துக்கு அவரே போக முடியல. காலையிலிருந்து அலைகிறார். அறிவாலயத்திற்கும் சிதம்பரம் வீட்டிற்கும் அலைந்து 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 எப்படியாவது கூட்டணி போய்விட வேண்டும்.
முதலிலே 25 சீட் தர்றேன்னு சொல்லிச்சு திமுக காங்கிரஸ்க்கு. 25 பேர் அவன் தேடி கண்டுபிடிச்சு தேர்தல் நிறுத்துறதே பெரிய கஷ்டம். ஆனாலும் இன்னும் எனக்கு வேணும்னு கேட்டான். இப்ப ஸ்டாலினிடம் போய் உட்கார்ந்து கேட்பதெல்லாம் இல்லை, மிரட்டுகிறான். நேற்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எக்ஸ் தளத்துல ஸ்டாலினை அன்ஃபாலோ பண்ணிட்டாராம். என்னமா விளையாண்டு இருக்கானு பாருங்க, பள்ளிக்கூடத்து பசங்க விளையாடுற மாதிரி. இன்னைக்கு 25 தொகுதியிலிருந்து மிரட்டி மிரட்டி கேட்டு கடைசியாக ஸ்டாலின் சொல்லுகிறார் 30 தொகுதி கொடுத்து விடுகிறோம், உடன் 2 ராஜ்யசபாவும் கொடுத்து விடுகிறோம், 30 + 2. இப்பொழுது காங்கிரஸ் கேட்கிறான் 10, இன்னும் 5 கொடு, 35 கொடு. அநேகமாக நாளை காலை நாம் செய்தி பார்த்தால் அறிவாலயத்தில் அரை கிரவுண்ட் நிலத்தை சேர்த்து எழுதி கொடு என்று அவன் கேட்டாலும் கேட்பான். இவன் கொடுப்பதற்கும் தயாராகிவிட்டான். கட்டிய வேட்டியை கழட்டி கொடு என்று கேட்டாலும் இந்த அடிமை கூட்டம் காங்கிரஸ் காலிலே விழுந்து தொலைக்கிறது, கொடுப்பதற்கு தயாராகிவிட்டது. ஏன் ஸ்டாலினுக்கு இவ்வளவு பயம்? எனக்கு முன்னாடி மாவட்ட கழக செயலாளர் அண்ணா அழகா சொல்லி பேசினாங்க. இதே ஸ்டாலின் 2021 பிரச்சாரம் பண்ண வருகிற போது சொன்னார், ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவோம் சொன்னாரா இல்லைங்களா? 28 மாசம் கொடுக்கல. அதன் பிறகு என்ன சொன்னாரு? கொடுக்கிறோம், ஆனா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, தகுதியுள்ள மகளிருக்கு தர்றோம்னாரு. என்ன தகுதின்னு கேட்டோம். அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தார் ஸ்டாலின். யாரும் மறந்திருக்க முடியாது. அம்மா தாய்மாருக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க, என்ன தகுதி வேணும்? அவர் ஒரு பட்டியல் கொடுத்தார். சொந்தமா வீடு இருக்கக்கூடாது, கட்டின புருஷன் இருக்கக்கூடாது, பெத்த குழந்தைங்க இருக்கக்கூடாது, 3 வேளை சோறு உண்ணக்கூடாது, பொழுதான வெளியே வரக்கூடாது, ராத்திரியான தூங்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி ஒரு பட்டியல். சரி, இந்த பட்டியலிலும் பொருந்தி வருகிறோம் என்று கொடுத்தால் அவர்களுக்கு கூட அந்த 1000 ரூபாய் கொடுக்கவில்லை, யாரோ சில பேருக்கு கொடுத்தான். இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார், இன்னும் 2 மாதம் தான் தேர்தல் வருகிறது, ஸ்டாலின் ஆட்சி முடியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலரும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு முதல் மாதம் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் அரசு கொடுக்கும் அறிவித்தார். அறிவித்து முடித்தார். மிரண்டு போனான் ஸ்டாலின். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்த 3 நாட்கள் கழித்து பார்க்கிறோம், காலையிலே எழுகிற போது அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் ஏறி இருக்கு. போன வாரம் தான் போராடினார்கள், போன வாரம் தான் சுகாதார பணியாளர்கள் போராடினார்கள். ஸ்டாலின் சொன்னார் காசு இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினார்கள், காசு இல்லை. ஆசிரியர்கள் போராடினார்கள், காசு இல்லை. அரசு ஊழியர்கள் போராடினார்கள், காசு இல்லை. காசில்லை 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 என்றார். அண்ணன் எடப்பாடியார் அடித்த ஒரே அடியில் அத்தனை அக்கவுண்ட்டுக்கு 5000 ரூபாய் ஏறி இருக்கு. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிரித்துக் கொண்டு கொடுக்கும் என்பான் இல்லையா? ஸ்டாலின் வீட்டு கூரையை அண்ணன் எடப்பாடியார் பிரித்து வைத்திருக்கிறார். தெய்வம் நேரடியாக கொடுத்திருக்கிறது. எடுத்து போட்டு விட்டான். 5000 ரூபாய் எதற்கு கொடுத்தாய்? 3000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கிறது முன்கூட்டியே கொடுத்துட்டாராம். அது போக 2000 ரூபாய் எதுக்கு? வெயில் அடிக்கும்ல, புரியுதுங்களாமா? எதுக்கு? வெயில் அடிக்குங்க. அடேங்கப்பா, கருணாநிதியின் மகனுக்கு நமக்கெல்லாம் மே மாசமானா வெயில் அடிக்கும்ங்கிறது தெரியிருக்கு. 72 வயசு ஆயிருக்கு. அட, போன வருஷம் வெயில் அடிக்கலையா? வெயிலுக்கு 2000 ரூபாய் தர்றாரு ஸ்டாலின். எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்னு பாருங்க. எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, அந்த வெயில் அடிக்குது இல்லையா, அது என்ன தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும்தான் அடிக்குமா? அட, வெயில் எல்லாத்துக்கும் தான் அடிக்கு. கொடுக்கிற அந்த 2000 எல்லாருக்கும் அல்லவா கொடுத்திருக்கணும். அப்படின்னா இப்ப ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அந்த கொடுத்த 5000 ஸ்டாலின் கொடுத்ததல்ல, அண்ணன் எடப்பாடியார் அடித்த அடியிலே ஸ்டாலின் வேறு வழி இல்லாமல் கொடுத்தது. இதை புரிஞ்சுக்கணும் நாம. இப்ப இன்னைக்கு காலையில விடுஞ்சொன்னு பார்த்தா திடீர்னு இன்னைக்கும் போட்டிருக்கிறார். இன்னைக்கும் அவர்களுக்கு 1000 போட்டோம், இவர்களுக்கு 2000 போட்டோம். நீ எத்தனை வேண்டுமானாலும் போடு. அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேர்தல் முடியறதுக்குள்ள இன்னும் நிறைய போடுவேன். ஏன்னா நம்ம அதிமுக அடிக்கிற அடி அப்படி என்ன, அதனால எப்படியாவது தப்பிக்க முடியாதான்னு அடிச்ச கொள்ளையில ஒரு 10% எடுத்து கொடுப்பான்.
இன்னும் ஒரு 10,000 ரூபாய் பேங்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்மார்கள் பேங்க்ல கொடுத்தாலும் சரி, கையில கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, வேண்டாம் சொல்லாம வாங்கிக்கோங்க. காசு அத்தனையும் நம்முடையது, நாம் கட்டிய வரி பணம். அதை திருடின காசுல இருந்து 10% இன்னைக்கு ஸ்டாலின் அவுத்து விட்டுட்டு இருக்கிறார். அதனால பயம் வந்துருச்சு. கதை முடிய போகுது. இந்த ஆட்சியினுடைய அலங்கோல ஆட்சி இன்றைக்கு முடிய போகிறது. அதற்கான சமிங்கைகள் தெரிய தொடங்கிவிட்டது. அதிமுகவினுடைய ஆட்சி மலரணும். நாம் இந்த பணம் கொடுக்குறான் அதுக்கு இதுக்கு அது மட்டும் இல்ல. அம்மா தாய்மார்கள் இத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 5 வருஷ காலத்தில் இந்த நாட்டை சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி போட்டான். அதுவும் இன்றைக்கு சென்னைக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா, காஞ்சிபுரத்தில் எடுத்துட்டோம்னா, திருவள்ளூர்ல எடுத்துட்டோம்னா, தொடர்ச்சியா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா. தமிழ்நாட்டிலேயே கஞ்சா இல்லாத தெருவே இல்லை. அந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். இளம் பெண்கள் இன்றைக்கு, குழந்தைகள் இன்றைக்கு தெருவிலே பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழலை ஏற்படுத்தியிருக்கான். உண்மையா இல்லைங்களா நான் சொல்றது? எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கம். இதே காஞ்சிபுரத்தில் கஞ்சாவை போட்டுட்டு வீட்டுக்குள்ள சாதாரணமா குடியிருக்கிற குடும்பம், வீட்டுக்குள்ள போய் வெட்டுறானையா அருவாளை தூக்கிட்டு போய். திருவள்ளூர்ல ஒரு பையன் போன அந்த ட்ரெயின்ல நீங்க எல்லாம் வீடியோ பார்த்திருப்பீங்க. அட ஒரு 17-18 வயசு பையன், அவன் ரயில்ல போயிட்டு இருக்கிறான். பக்கத்துல 3 பேர் உட்கார்ந்து கையில அருவாளை வச்சு அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டான். ரத்தம் பொத்துட்டு விழுகுது. அந்த பையன் செத்தானா பொழைச்சானான்னு கூட தெரியல. இந்த அரசாங்கம் நமக்கு சொல்லல. அந்த வெட்டினவ 3 பேரையும் பிடிச்சு பார்த்தா 3 பேரும் கஞ்சா போதையில் இருக்கிறான். இதே சென்னையை ஒட்டித்தான் பீகார்ல இருந்து ஒரு குடும்பம், ஒரு ஆளு, அவங்க சம்சாரம் 2.5 வயசு குழந்தையும் வந்திருக்கிறாங்க. இங்க பொழைக்கிறதுக்கு, பாடுபட்டு பொழைக்கிறதுக்கு வந்தவங்க. அந்த அம்மா வீட்டுக்குள்ளுக்கு, அந்த அம்மா கிட்ட அத்துமீற பார்க்கிறான் ஒரு நாய். அது ஏண்டா பண்றேன்னு தடுக்க போன கணவர் அந்த அம்மாவையும் கொலை செஞ்சு, அந்த கணவர் அவரையும் கொலை செஞ்சு, 2.5 வயசு குழந்தைய காலை பிடிச்சு தரையில் அடிச்சு கொண்டு 3 உடம்பையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில வீசிட்டு போயிட்டான். அவனை பிடிச்சு விசாரிச்சா கஞ்சா போதை. கஞ்சா போதையும் இன்னைக்கு இருக்கிற சிந்தட்டிக் ட்ரக்ஸ். நான் எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தானுங்க. உண்மையா சத்தியமா நான் சொல்றேன். காவல் நிலையத்துக்கு போறோம், போதை பொருள் பயன்படுத்தினான்னு பையனை பிடிச்சு வச்சிருக்கிறா. ஒரு 20 வயசு பையன். அவன் கையை காட்டுறாரு அந்த காவல்துறை அதிகாரி. அவனை பாருங்கிறாரு. பார்த்தா இந்த கை அப்படியே பொத்துட்டு நிக்குது. பொத்து வந்திருக்குது இப்படியே. அட என்னடா பண்ணான்னு கேட்டா, ஊசி வாங்கிக்கிறானுங்க. அந்த ஊசியை 3 பேர் 4 பேர் போடுறான். கை அந்த அளவுக்கு பொத்துட்டு வந்துருது. அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு, சார் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன, சத்தியம் சொல்றேன், இப்பெல்லாம் எவனாவது ஃபுல் கை போட்டு வந்தான்னாவே எங்களுக்கு டவுட்டா இருக்குதுங்கிறார். அப்ப எத்தனை பேர் இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. வாங்கி ஊசி குத்தனவனை கைது பண்றையே, அந்த ஊசியை கொடுத்தவனை கைது பண்ணியா? கஞ்சா பயன்படுத்துகிறான்னு சொல்லி கைது பண்றையே, கஞ்சாவை விற்கிறவனை கைது பண்ணியா? கஞ்சா விற்கிறவனை ஏன் கைது பண்ணல? ஏன் பண்ணல தெரியுங்களா? விற்கிறதே அவன் தான். விற்கிறதே திமுக காரன் தான். போதை பொருளை இன்றைக்கு முழுக்க சப்ளையா அவன் தான். இந்த போதை பொருளை வித்து கொள்ளையடிச்சு இதுல புழைக்கணுமாடா? அட எங்க 10,000 குடும்பத்தை நாசப்படுத்திட்டு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? நான் பார்த்து அம்மா தாய்மார்கள் இத்தனை பேர்த்து கேட்கிறேன். அந்த ரயில்ல வந்த பையனை வெட்டி கொண்டான்ல, அந்த பையன் ரத்த ஒழுகு விழுந்தான்ல, அந்த பையனுக்கு நேர்ந்த கதி நம்ம வீட்டுல இருக்கிற பையனுக்கு வராதா? நாளைக்கு வருமா வராதா? இந்த பிள்ளையை இப்படி சீரழிக்கிறானே, இந்த கஞ்சா போட்டு போய் போதைப் பொருள் பயன்படுத்திட்டு போய் அந்த பிள்ளைக்கு நடக்கிற நிலைமை நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடக்காதா? அப்ப எரியற வீட்டு கூரை பக்கத்து வீட்டு கூரை தானே நாம வீட்டுக்குள்ள இருந்தோம்னு சொன்னா நம்ம வீட்டு கூரை பத்தி எரியறதுக்கு எத்தனை நேரமாகுது? அன்பான பெரியவங்க யோசிச்சு பார்த்து, இந்த கஞ்சாவை, இந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் கையில், இளம் பெண்கள் கையில் திணித்துக் கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும், ஒரு இறுதி உரையை எழுதணும். திமுக காரனை விரட்டணும்னா இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்ப இதைத்தான் நாம சொல்ல வேண்டியிருக்கு. நாம் தெருமுனை கூட்டங்களை போட்டு நாம் பேசுவதற்கு கத்தி சாகிறோம். வேற என்னதான் வழி இருக்கு? திமுகவினுடைய இந்த கொடுங்கோன்மை ஆட்சியிலிருந்து இந்த மக்களை காக்க வேற என்ன வழி இருக்கு? எப்படி நம்ம பேசிட்டு போனாலும் எதையோ பண்ணி ஏமாத்திடுறானே. எத்தனையோ விஷயத்தை சொல்லிட்டு போறோம். அம்மா தாய்மார்கள் எல்லாரும் கேட்கறீங்க, தலையெல்லாம் நம்ம நல்லா உறுதியா ஆமா கண்டிப்பா இவன் ஆகாதுன்னு. ஆனா தேர்தல் வந்து ஒரு குண்டாவை தூக்கிட்டு வந்துடுறான். வரானா இல்லையாங்கம்மா? உங்க ஊர்ல காஞ்சிபுரத்தில் என்ன கொடுத்தான்னு தெரியல, எங்க ஊர்ல கொலுசு கொடுத்தான். இந்த உள்ளாட்சி தேர்தல் நீங்க கொலுசுங்க, வீடு வீடா கொலுசு, ஒரு பிரமாதமான கொலுசு. அந்த கொலுசு
நம்ம தாய்மார்களும் அதை வாங்கிட்டு சில பேரெல்லாம் அடைய என்னடா கொலுசு கொடுத்து போட்டானே மகராச, உனக்கு கையை நீட்டி வாங்கிட்டா ஓட்டு போடாம என்னடா பண்றதுன்னு சொல்லி அயோக்கிய பையனுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் ரொம்ப நியாயமா நேர்மையா சிந்திச்சு ஓட்டையும் போட்டு, அந்த கொலுசோட தன்மை என்ன தெரியுங்களா? அற்புதமான கொலுசு. திமுக காரன் கொடுத்த கொலுசு தேர்தல் அன்னைக்கு இரவு வரைக்கும் வெள்ளையாவே இருந்துச்சு. சத்தியம் சொல்றேனுங்க, நீங்க சிரிக்கிறீங்க, நிஜமா சொல்றேன். ஓட்டு போடுறதுக்கு உள்ள போய் பொட்டியில ஓட்ட போட்டு வெளியே வந்தா அன்னைக்கு ராத்திரி தூங்குற வரைக்கும் கொலுசு வெள்ளையா இருந்துச்சு. காலையில் எஞ்சி பார்க்கறா கருகரு நிக்குது. டைமிங் அப்படி ஆனது. நீங்க வேணா உங்க யாராச்சும் உங்களுக்கு சொந்தக்காரன் கோயம்புத்தூர்ல இருந்தாங்கன்னா நீங்களே போன் பண்ணி கேளுங்க, நான் சொல்றது பொய்யான்னு. கொடுத்து சத்தியம் இது. என்னடா பண்றதுன்னு தெரியாம கொலுசு தூக்கிட்டு நகைக்கடைக்கு போய் ஏதாவது கொடுத்தா காசு தேருமான்ட்டு போனா நகைக்கடையில் சொல்றாரு 30 ரூபா. பூரா ஃப்ராடுங்கம்மா. இந்த முறை எத்தனை கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறான் தெரியுங்களா? கொஞ்சம் நஞ்ச காசா? திமுக இந்த முறை ஆட்சியில் அடிச்சு வச்சிருக்கிற கொள்ளைக்கு நான் எல்லா மேடையிலையும் சொல்லிட்டு வர்றேன், இங்கேயும் உறுதியா சொல்றேன். அன்னைக்கே கொலுசு கொடுத்தவன் இன்னைக்கு ஒட்டியானமே கொடுப்பேன். அம்மா தாய்மாரெல்லாம் அதை வாங்கி போட்டு அவனுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. அவன் கொடுத்த ஒட்டியானமே கொடுத்தாலே உரசி பார்த்து வாங்குங்க. பூரா ஃப்ராடு. அதைய வாங்கிட்டு அதையெல்லாம் நம்பி ஐயோ இவனுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும் நினைச்சு ஓட்ட கிட்ட போட்டு விட்டுறாதீங்க. இனியொரு முறை திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான், நம்மளுக்கு நாமளே வாய்க்கரிசி போட்டுக்கிறதும் ஒண்ணுதான்னு புரிஞ்சுக்கிட்டு தாய்மார்கள் அந்த திமுகவை தூக்கி வீசணும். நீங்க ஏதாவது ஒரு நலத்திட்டம் இருக்குங்களா? எங்க மாவட்ட கழக செயலாளர் சொல்லி பேசினாரே இப்ப, இப்படி ஒரு தலைவியின் படத்தை நாங்கள் நிற்க வச்சிருக்கோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர் மறைந்து 10 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் அதிமுக தொண்டன் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற, நான் 2 நாளைக்கு முன்னாடி வேலூர்ல ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கிறேன். பேச பேச ஒரு அம்மா எந்திரிச்சு அழுகுது அந்த அம்மா. ஐயோ எங்க அம்மா இல்லையே, எங்க அம்மா இல்லையே. தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களும் சொல்லுகிறார்கள், ஐயோ அந்த அம்மா இருந்திருக்க கூடாதா, இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் இருந்திருக்க கூடாதான்னு கதறானே. ஏன் அப்படி அந்த அம்மாவை இன்னைக்கும் நாம் பாராட்டுகிறோம், அந்த தாயை நாம் வணங்குகிறோம். எதற்காக? கொடுத்த திட்டம் அப்படி. இத்தனை பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஏழை வீட்டிலே இருந்து வருகிற பிள்ளை ஒரு பெண் குழந்தை வருகிறாள்னா அந்த பெண் குழந்தையின் படிப்பு பாதியில நின்றுவிடக் கூடாது. அவள் மட்டும் பட்ட படிப்பு படித்து வந்துவிட்டால் அவள் திருமணத்துக்கு வருகிற போது அந்த குடிசை வீட்டிலே இருந்து வருகிற பெண்ணின் கழுத்திலும் ஒரு பொட்டு தங்கமாவது இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் வரவில்லை. ஒரே ஒரு முதலமைச்சருக்கு வந்தது, புரட்சி தலைவி அம்மாவுக்கு வந்தது. தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை கொடுத்தார். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற கடைசி நாள் வரை அதிமுக தாலிக்கு தங்கம் கொடுத்துச்சு. நான் சொல்றேன், அதிமுக தாலிக்கு தங்கம் கொடுத்த அந்த நாளில் கடைசி 2021 கொடுத்த போது ஒரு பவுன் தங்கத்தோட விலை 22,000 ரூபாய். இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய். அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஆட்சியில இல்லாதப்பமும் மாசம் 2,000 அதிமுக தானுங்க உங்க வீட்டுக்குள்ள கொடுத்துட்டே இருந்திருக்குது. அம்மா தாங்க கொடுத்துருக்காங்க, அண்ணன் எடப்பாடியார் தாங்க கொடுத்துருக்காங்க. நாம அன்னைக்கு அதிமுக அரசு கொடுத்த அந்த ஒரு பவுன் நகை இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை வச்சு ஒரு 50,000 60,000 எடுத்து ஒரு பெட்டி கடை வைத்தால் கூட ஒரு குடும்பம் பொழைச்சுக்கலாம். இதுதான் அதிமுக கொடுத்த நலத்திட்டம். இவன் நான் கேட்கிற இத்தனை தாய்மார் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க கேட்டு வந்துட்டேன் நான். இந்த 5 வருஷ ஸ்டாலின் ஆட்சியில ஒரே ஒரு பெண்ணுக்காவது தாலிக்கு தங்கம் தரப்பட்டு இருக்கிறதா? ஒரு ஆள் வாங்கியிருக்காங்களா தமிழ்நாட்டில்? திட்டத்தையே நிறுத்திட்டான். திட்டமே இல்லை. லேப்டாப் கொடுக்கிற திட்டம், படிக்கிற குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு காலேஜுக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு பையனை போகிற போது அவனுக்கு அறிவு இருக்கும்டா, ஆனால் அவனுக்கு தேவையான உபகரணம் கையில் இருக்கணும். அப்பதான் போட்டி உலகத்தில் நின்று அவன் போராட முடியும், படிக்க முடியும். வசதி வாய்ப்பு இருக்கிற வீட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க. வசதி வாய்ப்பு இல்லாத தாயும் தகப்பனும் இருக்கிற அந்த குடும்பத்தில் என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தைக்கு எப்படி கிடைக்கும்? அப்பா அம்மா யோசிச்சாங்க, எத்தனை லட்சம் செலவானாலும் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டிலே பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு போகிற அந்த பிள்ளைகள் கையிலே நீங்கள் விலையில்லாத லேப்டாப்பை கொடுங்கள் என்று உத்தரவு போட்டார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் கொடுத்தார். 55 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தது அதிமுக. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 55 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து அதிமுக. நான் கேட்கிறேன், இத்தனை பேர் பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ பிள்ளையோ இந்த 5 வருஷத்துல லேப்டாப் வாங்கியிருக்கானா? ஒருத்தன் வாங்கியிருக்கானா? ஸ்டாலின் ஆட்சியில 4.25 வருஷம் கொடுக்கல, ஒருத்தனுக்கும் கொடுக்கல. லேப்டாப் திட்டத்தையே நிறுத்திட்டு சட்டமன்றத்திற்குள்ள எல்லாரும் சண்டை போட்ட பிறகு அதிமுக லேப்டாப்பை கொடுறா படிக்கிற பசங்களுக்கு ஏன்டா இப்படி துரோகம் பண்றேன்னு சொன்ன பிறகு
ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, சாக போற நேரத்தில் சங்கரா சங்கராங்கிறான்னு. வாழ்ற காலத்துல பூரா அயோக்கியத்தனமே பண்றது, அப்புறம் சாக கீழே மரணப்படுக்கையில் கிடைக்கல சங்கரா சங்கரான சங்கரம் காப்பாத்துவானா? என்ன செய்யறான்? 4.25 வருஷம் கொடுக்காம தேர்தல் வருதுன்னு நானும் லேப்டாப் கொடுக்கிறேன் ஸ்டாலின். யாருக்கு கொடுத்தார்? அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பள்ளிக்கூடம் முடித்து காலேஜுக்கு போற பையனுக்கு படிக்கணுங்கிறதுக்காக லேப்டாப் கொடுத்தோம். ஸ்டாலின் யாருக்கு கொடுக்கிறாரு? காலேஜில் கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிற? அவன் தான் அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடுவானே. கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு ஏன் கொடுக்கிற? ஏன் கொடுக்கிறான் தெரியுங்களா? காலேஜில் கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இந்த கையில லேப்டாப்பை கொடுத்தா அந்த கையில அவன் வந்து நமக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கம்மா, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அந்த பையனுக்கு கொடுத்தா நான் பையன் தெளிவா தான் இருக்கிறான். நானும் பல வீடியோவை பார்த்துட்டேன். இந்த லேப்டாப்பை கொடுத்ததோடு நிக்கல, அந்த லேப்டாப்ல முன்னாடி அவ அப்பா படத்தை அடிச்சு கொடுத்துட்டாரு, கருணாநிதி படத்தை. பையன் லேப்டாப் இலவசமா வாங்கிக்கிறான், பிளேடு காசு கொடுத்து வாங்குறான். முதல் வேலையே வாங்கணும்னே கருணாநிதியின் படத்தை சுரண்டான். நான் பொய் சொல்ல, வீடியோவாவே எடுத்து போட்டிருந்தேன், ஆயிரக்கணக்கான பசங்க போட்டிருந்தாங்க. இப்ப சுரண்டி கருணாநிதி படத்தை முழுமையா சுரண்ட பிறகுதான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறா லேப்டாப்பை. உண்மையா இல்லைங்களா? ஒரு அரசாங்கம் இதுக்கு கவலைப்பட்டுச்சா? நம்ம இவ்வளவு காலம் கழிச்சு இந்த லேப்டாப்பை கொடுக்குறோம், நம்ம அப்ப மேல இவங்களுக்கு என்னடா கோபம்னு ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு கவலை வந்துச்சா? வராது. எல்லா திட்டம், நாம் கொடுத்த நலத்திட்டம் எல்லாம், இந்த குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்கிற திட்டம், அட பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்கிற திட்டம் அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடியார் கொடுத்தார். இவன் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கொடுக்கல, 3 வருஷம் கழிச்சு நாங்க சைக்கிள் கொடுக்கிறோம் அமைச்சர். நமக்கே ஆச்சரியம், பரவாயில்ல திருந்திட்டானுங்க போல இருக்குன்னு நினைச்சோம். அமைச்சர் இதே மாதிரி மேடை போட்டு நலத்திட்டம் வழங்குற இடத்துல சைக்கிள் கொடுக்கிறாரு. பையன் வந்து சைக்கிளை வாங்கிட்டு தள்ளிட்டே போறா. சைக்கிளை ஒரு 10 அடி தள்ளி போன பிறகு பத்திரிகையாளர்கள் வந்து நின்று அந்த பையன் கிட்ட பாக்குறாங்க சைக்கிள்ல டயர் இருக்குது, உள்ள டியூபை காணும். நான் சொல்றது பொய்னா நீங்க வீடியோவே இருக்குது, போய் பார்க்கலாம். எங்கடா டியூபு? வீடியோ எடுத்தா டயர் தானே தெரியும், உள்ளுக்கு டியூப் எப்படி தெரியும்னு கேட்கிறான். பள்ளிக்கூட பையனுக்கு கொடுக்கிற சைக்கிள் இருக்கிற டியூபை திருடி திங்கிறவன் எல்லாம் நாட்டில் அமைச்சரானான்னு சொன்னா இந்த நாடு உருப்படுமா என்பதை அன்பான பெரியவர்கள் நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். எல்லா வகையிலும் திருட்டு கொடுத்துட்டு இருந்த நலத்திட்டங்கள் அத்தனையும் நிறுத்தி இருக்கிறான். இதெல்லாம் போதாதுன்னு படித்த இளைஞர்கள் நிற்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த 5 ஆண்டு காலத்திலே 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறான். ஒரு மூலதன செலவு கூட இல்லை. இவ்வளவு கேவலமா ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா இந்த ஆட்சியை இனிமேலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இந்த ஆட்சியை குப்பை தொட்டியிலே தூக்கி எறிய வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை இல்லையா? மொத்தமா 5 வருஷம் என்னதான்டா செஞ்சீங்கன்னு கேட்டா 2 விஷயம் சொல்றான். ஒன்னு 1000 ரூபாய் கொடுத்தோம்ங்கிறான், அது பூரா பொய். ஒண்ணு. இன்னொன்னு இலவசமா பஸ் விட்டோம்ங்கிறான். தேர்தல் வாக்குறுதியில் இவர் சொன்னது என்ன? ஸ்டாலின் சொன்னது எல்லா பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் சொன்னார். ஆனா பண்ணுனது என்ன? பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டு அந்த பஸ், இந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ல மட்டும்தான் ஏற முடியும்னு 20 பஸ் இந்த இடத்துல 3 பஸ் 4 பஸ் ஆக்கிட்டான். அந்த பஸ்ல இன்னைக்கு இலவசம் சொல்லி அதுல ஒரு அமைச்சர் பேசுகிறார், எல்லாம் எப்படி போறீங்க? ஓசியில தானே போற. எவ்வளவு கேவலம்! அந்த அமைச்சருக்கும் சேர்த்து திமுக காரனுக்கும் சேர்த்து நாம் சொல்ல வேண்டியது, நாங்க ஓசியில போகல, எங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஓசியில போகல, அந்த பேருந்து வாங்கினதே எங்க வரி பணத்துல தான், நாங்க ஒண்ணு ஓசியில போகல. ஓசியில உண்மையில போனவன் யார் தெரியுமா? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒத்த ஆள் ரயில்ல ஓசியில வந்துட்டான். அன்னைக்கு மட்டும் டிடிஆர் சரியா இருந்து பிடிச்சிருந்தான்னா நாமெல்லாம் இன்னைக்கு தொண்டவர்களை இந்த கத்த வேண்டிய அவசியமே வந்து சேர்ந்திருக்காது. ஓசியில வந்ததே கருணாநிதி தானையா, உங்க கட்சி தானையா, நீங்க தான் ஓசியில வந்த இன்னைக்கு உலக பணக்கார வரிசையில் இருக்கிற. ஆனால் பெண்களை பார்த்து சொல்லுகிறான் ஓசியில போற. எவ்வளவு கேவலமான வார்த்தை! அதை விட நான் ஒன்று சொல்றேன், நல்ல தாய் தகப்பனுக்கு நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் இனிமேல் திமுக ஓட்டு போடலாமான்னு யோசிச்சு பாருங்க. திமுகவின் அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் இதே மாதிரி ஒரு மேடையில் பேசுறாரு, நாங்க எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், அம்மாளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், மகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், நீங்க எல்லாம் சிம் கார்டை போட்டு போன்ல சிம் கார்டை போட்டு எவனா கூட பேசிக்கிறீங்கன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரே. இந்த மானங்கட்ட ஈனத்தனத்துக்கு இனியொரு முறை நாம் வாக்களிக்கலாமா ஓட்டு போடலாமான்னு நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணிக்கணும்.
நல்ல ரத்தம் ஓடுகிற யாராவது இவனுக்கு வாக்களிக்க முடியுமா? எவ்வளவு கேவலமா பார்க்கிறான் நம்ம குடும்பங்களை. அப்ப இப்படி இருக்கிற இந்த திமுகவினுடைய ஆட்சி, இந்த நாட்டையே சீரழித்து இருக்கிற ஆட்சி, எல்லா தப்பையும் வந்தாங்க பண்றான். இருக்கிறது பூரா திருடிட்டான். நாம தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், இவன் தங்க நகை நீ கொண்டு போய் அடகு வை, நான் வந்தேன்னா கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி நகை பூரா திருடிட்டான். நாம் என்னென்ன கொடுத்தோமோ அத்தனையும் திருடிட்டான். அது போக இப்ப கடைசியா இத்தனையும் திருடி முடிச்சுட்டு இப்ப கடைசியா எங்க வந்திருக்கிறான்னா கிட்னி திருட்டுக்கு வந்திருக்கிறான். கிட்னி திருடி இருக்கிறான். திருடியவன் யார்? யாரோ ஒருத்தன் கிட்னி திருடுனான்னு நாங்க இந்த கத்துக்கத்துல சாதாரண ஏழை மக்களை உங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனுக்கே தெரியாம அந்த அம்மாவுக்கே தெரியாம கிட்னி எடுத்துட்டானுங்க. அந்த அவரு ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த ஐயன் என்னமோ அல்லையில வலிச்சுட்டே இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, எங்கய்யா ஒரு கிட்னி காண உள்ளேங்கிறார். உண்மை சத்தியம். என்ன கிட்னி காணமான்ட்டு மறுபடியும் டாக்டர் கிட்ட போனா அவன் சொல்றான், ஆமா 2 இருந்துச்சு, 1 எடுத்துட்டேன். எனக்கு நீ 2 சத்தியம்ங்க. மக்களுக்கு தெரியாமல் கிட்னி எடுத்திருக்கிறான். கிட்னி எடுத்தவன் யார் தெரியுங்களா? இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியில திமுகவின் எம்எல்ஏவாக இருக்கிறவனுக்கு சொந்தமான மருத்துவமனையிலே தான் இந்த கிட்னி திருடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவன் எந்த அளவுக்கு மக்களை வேட்டையாடுகிறான் யோசிச்சு பாரு. அட ஒரு எம்எல்ஏ கிட்னி திருடுறான், அவன் மேல கேஸ் உண்டா? கைது பண்ணிருக்கியா அவனை? ஒண்ணும் கிடையாது. மலையையும் மணலையும் வெட்டி வெட்டி விற்கிறான். உருவாக்கவே முடியாத மலையை வெட்டுறான், மண்ணை கடத்துறான். இப்படியெல்லாம் ஒரு எம்எல்ஏ பண்றான்னு நியூஸ் தமிழ்னு சொல்லி ஒரு சேனல், அந்த செய்தியாளர்கள் 2 பேர் தைரியமா இந்த எம்எல்ஏ இந்த அயோக்கியத்தனத்தை பண்றான், கண்டிப்பாக இவனை மக்களிடம் அம்பலப்படுத்தணும் சொல்லி கேமராவை தூக்கிட்டு போறாங்க. 2 செய்தியாளர்கள் போய் வீடியோ எடுக்கிறாங்க. இவன் சட்டவிரோதமா செய்யற வேலையை அட எம்எல்ஏவே நேர்ல அந்த 2 பத்திரிகையாளர்கள் மேல கொலை வெறி தாக்குதல் நடத்துறான். அவங்க உயிர் பழச்சதே பெரிய விஷயம். தப்பிச்சு ஓடி வருகிற நிலைமைக்கு பண்றான். எத்தனை மோசடிங்க, எத்தனை கருமம் இது. இது எப்படி இந்த நாட்டில் இதை பொறுத்துக்கிறது? எங்க பார்த்தாலும் இத்தனை ரவுடிசம் நடந்துட்டு இருக்கிற போது இந்த போதைப் பொருளை விற்கிறவன் யாரா, ஒட்டுமொத்தமா போதைப் பொருளை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கிறவன் யாரான்னு அயல் நாட்டிலிருந்து போலீஸ் தேடி டெல்லியில அங்கிருந்து தேடி தமிழ்நாட்டுக்கு ஒருத்தனை கைது பண்றான். இவன் தான் உலகம் முழுக்க போதைப் பொருள் சப்ளை பண்றான்னு ஒருத்தனை கைது பண்றாங்க. ஜாஃபர் சாதிக் என்று ஒருவன். அவன் யார்? திமுகவினுடைய அயலக பிரிவினுடைய இணை செயலாளர், திமுக காரன். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க கிட்னி திருடுறவன் திமுக காரன், கஞ்சா விக்கிறவன் திமுக காரன், போதைப் பொருள் விக்கிறவன் திமுக காரன், கொலைவரி தாக்குதல் நடத்துறவன் திமுக காரன், ரவுடிசம் செய்கிறவன் திமுக காரன். அத்தனைக்கும் எவிடன்ஸ் இருக்குது. அத்தனையும் கண்ணு முன்னாடி செய்யறான், தைரியமா செய்யறான். இப்ப தேர்தல் வந்துருச்சு, மக்கள் மத்தியில தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றுகிற நாம் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான் தெரியுங்களா திமுக காரன்? இன்னைக்கு 2 பேர் கைது வழக்குக்கு. அட பிளைட்ல போகையில அந்த பிளைட்ல காப்பி கொடுக்க முடியலங்க இந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ஒரு திமுக கவுன்சிலர் கூட போனோம்னு இன்னைக்கு விசாரணை அவனுக்கு வந்திருக்கு. எப்படி இருக்கு லட்சணம் பாருங்க. அட நீ தயவு செய்து பொண்ணுன்னு வந்தாலே அது சகோதரியா தாயா பார்க்கிற அந்த பண்பே இல்லாத இந்த திமுக ரவுடிகள் மீண்டும் மீண்டும் நம் ஊர்ல இந்த பெண்களையும் இந்த குழந்தைகளையும் வேட்டையாடி பிழைக்கிறான். அதுக்கு ஒத்துவதற்கு ஒரு கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் எம்எல்ஏ உருப்படும். அது நம்மளை பார்த்து சொல்லிட்டே நான் எடப்பாடி அண்ணனை பார்த்து, உங்களுக்கு கூட்டணிக்கு ஆளே வரல, ஆனா எடப்பாடியாருக்கு கூட்டணிக்கு கட்சியே கிடைக்கல பேசிட்டே நான் 4 வருஷமா பேசினேன். நம்ம அண்ணனும் போறப்பல சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கலாம் எடுன்ட்டு வந்துட்டே இருந்தாரு. அப்புறம் இப்ப பாக்குறோம் யுத்தம் வந்துருச்சுடா. எதிரி நேரா நிக்கிற போது எவன் ஒருவன் சரியாக வாழ் சுழற்றுகிறானோ அவன் தான்டா சுத்த வீரன். எடப்பாடியார் சுத்த வீரன். சும்மா வீட்டில் உட்கார்ந்து காத்திலேயே சுத்திட்டு இருக்க கூடாது. சரியான நேரம் பார்த்தார். தேர்தல் நெருங்கி வந்தது. கூட்டணி இன்னைக்கு நாம பார்க்கிறோம். 3 முறை இந்தியாவிலே வெற்றி பெற்று நிற்கிற நரேந்திர மோடி தலைமையிலே நிற்கிற பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு இன்றைக்கு கூட்டணியிலே இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட்டணியிலே இருக்கிறார். இவர்கள் எல்லாம் வருகிற போது ஸ்டாலின் கொஞ்சம் ஆடி ஆடி பார்த்தார். அடுத்ததாக நடக்கவே வாய்ப்பில்லை என்று நினைத்த டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலே இருக்கிற அமமுக கூட்டணிக்கு வருகிறோம் என்று அறிவித்தார். வீட்டிற்குள்ளே போனவன் வெளியே வரவே இல்லை திமுக காரன்.
கதை முடிந்து விட்டது என்பது புரிந்துவிட்டது. இன்றைக்கு நாம் வலுவான கூட்டணியோடு நிற்கிறோம். ஆனா திமுகவின் நிலைமை என்ன? இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இந்த மாணிக் தாக்கூர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, காங்கிரஸ்காரனான எங்களுக்கு மானம் இருக்குது, எங்களுக்கு சூடு சொரணை இருக்குதுங்கிறாரு. இந்த தொகுதி எம்எல்ஏ செல்வ பிறந்தவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் போய் சொல்றாரு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் ஏதோ பேசி சொன்னாரா இல்லையா? கேடு கட்டு போய் வெக்கம் கட்டு போய் நம்ம ஊர்லயும் நம்ம அம்மா தாய்மார்கள்லாம் பார்த்துட்டு நான் சொல்றது என்னன்னா, இந்த செல்வ பெருந்தகைக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்களே. இந்த மோசடி கும்பலுக்கு இந்த முறை நாம் இறுதி உரையை எழுத வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார், ஆட்சி மலர்கிறது. ஆட்சி மலர்ந்த உடனேயே முதல் மாதம் தொடங்கி மாதம் 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வழங்கப்பட இருக்கிறது. 3 சிலிண்டர், ஆண்டுக்கு 3 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட இருக்கிறது இலவசமாக. அதையும் தாண்டி வீடற்ற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம். ஏற்கனவே 80,000 வீடுகளை ஏழைகளுக்கு கட்டி கொடுத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். வீடற்ற ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகிற திட்டம் மீண்டும் தொடரும். அதே மாதிரி படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்தால் அவர்களுக்கு வேலை கொடுக்கிற வரை அரசாங்கம் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கும் என்பதை அறிவித்திருக்கிறார். மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கும். அதுக்குள்ள மிக வேகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதை சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இந்த கைகால் முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, மாற்றுத்திறனாளிகள், சக்கர வண்டியில் வர்றவங்க, அவங்களுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லணும். அவர்கள் வாங்கி இருக்கிற வங்கி கடன் ஆட்சி அமைத்தவுடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதை அறிவித்திருக்கிறார். முழுமையா அந்த கடன்களை ரத்து செய்யும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு கடன் வாங்கியது, கல்வி கடன், மாணவர்கள் வாங்கி அந்த கல்வி கடன் ஆட்சி அமைத்தவுடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் போக இன்னும் மூலதன செலவினங்களாக எதை செய்வோம், வளர்ச்சி திட்டங்களாக எதை கொண்டு வருவோம் என்பதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே வர இருக்கிறது. இப்பொழுது நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் சிறப்பு திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்து வீறு நடை ஓட்டு வருகிறது. அன்பிற்குரிய சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் தயாராய் இருக்க வேண்டும். ஏமாந்து போயிடக்கூடாது. மறுபடியும் ஒருக்கா திமுக ஏமாந்துடக்கூடாது. ஒரு பக்கம் திமுக ஏமாந்துடக்கூடாது, இன்னொரு பக்கம் இன்னொரு ஆள் வேற நிக்குது, அதையும் பேச வேண்டியதா இருக்குது. திடீர்னு 7வது 8வது படிக்கிற பையனை பூரா கூட்டிட்டு வந்து ஒரு கட்சி தொடங்கி விட்டு அவன் பூரா நம்மளே முதல்ல டவுசர் ஒழுங்கா போட தெரியாத முறை இப்போ ஓட்டு கேட்கறான். நம்மகிட்டே கேட்கறான், அண்ணா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா. நான் எல்லா கூட்டத்தையும் சொல்லிட்டே வர்றேன். அவன் எதுக்குடா ஓட்டு கேட்கறேன்னு கேட்டா 2 காரணம் வச்சிருக்கிறான், வலுவான காரணம். இப்ப நம்ம கிட்ட கேட்டான்னா, எங்க மாவட்ட செயற்கலை அமைச்சர் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம், முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறேன், எதுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறேன்னு யாராவது கேட்டா நம்ம 1000 விஷயங்களே அடுக்க முடியும் இல்லைங்களா? தாலிக்கு தங்கம் கொடுத்தவர்கள், லேப்டாப் கொடுத்தவர்கள், 10,000 கிலோமீட்டருக்கு சாலை போட்டவர்கள், பல்லாயிரம் இடங்களிலே நாங்கள் பாலங்கள் கட்டி எழுப்பியவர்கள், குடிநீர் இணைப்பை கொடுத்தவர்கள், ஓஏபி வாங்கி கொடுத்தவர்கள், நாங்கள் ரேஷன் கார்டு இத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தவர்கள், கொரோனா காலத்திலே ஒரு சாவு கூட ஏற்படாத வகையிலே தடுத்து நிறுத்தி காட்டியவர்கள், 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து கொடுத்தவர்கள், இப்படி எங்க சாதனைகளை பட்டியலிட்டு இதெல்லாம் செய்தவர்கள். எனவே இரட்டை இலையிலே ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறோம். அவனிடம் நாம் கேட்டால் எதற்காக உனக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான் 2 காரணம். முதல் காரணம், எங்க தலைவர் அழகா இருக்காரு, ஓட்டு போடுங்கிறான். 2வது காரணம், சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, ஓட்டு போடுங்கிறான். இந்த 2 காரணத்தை தாண்டி தேடி தேடி பார்த்தாலும் அவனுக்கு வேறு காரணம் இல்லை. ஆனால் இந்த சின்ன பசங்க, இந்த சின்ன பிள்ளைங்க பேசுற பேச்சை கேட்டு நாம ஏமாந்து போயிடக்கூடாது. வாக்குகள் பிரிந்து போகும் என்று சொன்னால் இவர்களுக்கு வாக்குகள் போகும்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அதுவே காரணமாக மாறி போய்விடும். அந்த தவறை நாம் செய்துவிடக் கூடாது. இவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும். ஒரு தலைவன் என்பவன் எப்படி உருவாக வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் படத்தை நிற்க வைத்திருக்கிறோம். சுனாமி அடிச்சது, ஆயிரக்கணக்கான சனம் அலையோட போயிருச்சு. குடும்பத்தில் யார் உயிரோடு இருக்கிறா, யார் இறந்தான்னு தெரியல. குடும்ப உறுப்பினர்கள் கதறிக்கொண்டு இருந்த நேரத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு நிற்கிறார். அங்கிருந்த அதிகாரி அத்தனை பேரும் சொன்னா, அம்மா கடல் கிட்ட வர வேண்டாம், அந்த இடத்துக்கு போனா இன்னும் ஆபத்து இருக்கிறது, நீங்கள் வர வேண்டாம், அதிகாரிகளாக நாங்களே பார்த்துக் கொள்ளுகிறோம்னு. ஆனால் அந்த தலைவி சொன்னார், எனக்கு வாக்களித்து என்னை தலைவராக ஏற்று நிற்கிற அந்த மக்கள் கதறி துடித்துக் கொண்டிருக்கிற போது தோளோடு தோள் கொடுக்க நான் இப்போது போகவில்லை என்றால் நான் எப்படி தலைவியாக இருக்க முடியும் என்று சொல்லி சுனாமி பாதிக்கப்பட்ட இடங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த தலைவி போனார். அந்த மக்களோடு நின்றார். அந்த பணிகளை விரைவுபடுத்தினார், மீட்டெடுத்தார் தமிழ்நாட்டை.
கொரோனா வந்துச்சு. கொரோனா காலத்தில் யாருமே வெளியே வரக்கூடாது, அத்தனை பேரும் ஊரடங்கிலே இருக்க வேண்டும் என்கிற நிலை. நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறார். அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், ஐயா வெளியே வர வேண்டாம், இந்த தொற்று வந்துவிட்டது என்று சொன்னால் அது உச்சபட்சமாக மரணம் கூட கொண்டு போய் நிறுத்திவிடும், அவ்வளவு கொடிய தொற்று இருக்கிறது என்று சொன்னபோது அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், ஒரு அரசியல்வாதியாக வந்து தலைவனாக உயர்ந்து விட்ட பிறகு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னாலும் கூட வாக்களித்தவனுடைய உயிரையும் வாழ்வையும் காப்பாற்ற வேண்டிய பெருங்கடமை இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதலமைச்சர் தானாக போனார். அவர் போய் நின்று பணிகளை பார்த்தார். அதனால்தான் இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலும் கொரோனா காலத்திலே பட்டினி சாவு உண்டு, எல்லா மாநிலத்திலும் பசியால் செத்தவன் உண்டு. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் பட்டினியால் பசியால் ஒருவன் கூட சாகவில்லை என்கிற நிலையை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்றைக்கு உத்தரவாதப்படுத்தி காட்டினார். தலைவர்கள் என்றால் இப்படி இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது களத்தில் இறங்கி எவன் நேருக்கு நேரா சந்திக்கிறானா அவர்தான் தலைவர். 41 பேர் செத்து போயிட்டான். மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறாருங்க தலைவர். ஆடினாரா இல்லையா? 41 பேர் செத்துட்டான். எப்படி செத்தான் அது நமக்கு தெரியல. அது அவன் செத்தானா திமுக காரன் கொண்டானா அது நமக்கு இன்னும் தெரியல. கேஸ் நடக்குது, அது வரட்டு. ஆனா கூட்டத்துக்கு வந்தவன், உன்னை நம்பி வந்தவன், உன்னை பார்க்க வந்தவன் 41 பேர் செத்து போயிட்டான். குழந்தை செத்து போச்சு, பச்சை குழந்தை. நீ என்ன செய்திருக்கணும்? அங்கிருந்து வந்த அதெல்லாம் யாரும் ஏத்துக்கல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எப்படி 15 நாள் 20 நாள்ல மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுற நீ? இப்படி ஒரு தலைவனுக்கு ஓட்டு போடும் சொல்லி 10 பேர் ரோட்ல வர்றான்னு சொன்னா இவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்ப இந்த சின்ன பசங்க பிள்ளைங்க நம்ம கிட்ட கேட்டு வந்தா அம்மா தாய்மார் எல்லாம் தெளிவா சொல்லுங்க, அட ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா யார் நம்மோடு நிற்கிறார்களோ அவர்களுக்கு வாக்குகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வாதாரத்தை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்குகளை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் வேறு மாற்றே இல்லை. உங்கள் வாக்குகளை எல்லாம் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வந்து அதிமுகவை மாபெரும் வெற்றியடை செய்யணும். அதுதான் ஒரே வழி. அன்பான பெரியவங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்து கட்டாய மாற்றம் தான். இன்னும் 26 நம்மளோட தான். அநேகமாக நாளைக்கு காலை கூட்டணி அறிவிப்போடு ஸ்டாலினுடைய அறிவாலயம் மூடப்பட்டுவிடும். அப்புறம் இந்த தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதிமுக தொண்டர்களும் தோழர்கள் அதை நினைவில் வச்சுட்டு போகணும். இந்த தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு இந்த செய்தியாளர் இருப்பார்கள், இருந்தாலும் சொல்லுவோம், இந்த சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் காலையில் திறந்துருவான் எத்தனை தொகுதியில் யார் முதலிடம்னு. அதிமுக ரெட்டையில என்டிஏ கூட்டணி முதலிடம்ல 1, 2, 3, 4 ஏறிட்டே இருக்கும். 117 தாண்டி 118 என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எண்ணிக்கை நகர்கிற போது கலைஞர் டிவியிலே ஒரு பாடல் போடுவான், நிறுத்திடுவான். ஓட்டு எண்ணிக்கை அப்புறம் காட்ட மாட்டான். காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் போவோம் என்ற அந்த பாடல் வரிகளை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப செய்ய வேண்டிய கடமை அதிமுக காரனுக்கு இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. 234 தொகுதியிலும் நம் கூட்டணி வெற்றி வர வேண்டும். அதை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த ஸ்ரீபெரும்புதூரை விட்டக்கூடாது. இதெல்லாம் நம்ம தொகுதி, நம்ம மண்ணு, உறுதியாக வெல்றோம். சர்வே எல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன், இங்கெல்லாம் நாம தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மிகப்பெரிய மார்ஜின்ல ஜெயிக்க போறோம். நம்ம மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைய போகிறது. ஆனால் இருக்கிற பிரச்சனையே அதிமுக காரனுக்கு அவநம்பிக்கை வரணுங்கிறதுக்காக ஊடகங்களை கூட இன்றைக்கு விலைக்கு வாங்கி திட்டமிட்டு வேலை செய்யறான். சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா 5 பேர் போய் உட்கார்ந்துக்கிறது. எல்லா ஊடகத்தையும் சொல்ல, குறிப்பிட்ட சில பேரை சொல்றேன்னு வச்சுப்போமே. 5 பேர் உட்கார்ந்துக்கிறான், ஒரே சண்டையா இருக்கு. அம்மா எல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீரியலே பார்க்கறது நல்லது, அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. 5 பேர் உட்காந்துட்டு அடிச்சு, நானும் தான் இப்போ வேற வழி இல்லையே, அப்புறம் நாமளும் போய் உட்காந்துக்கிறோம். புழுகிறான், பொய்யா பேசுறான். முந்தானியத்தை கூட ஒருத்தன் பேசுறானுங்க. ஒரு நபர், ஒருத்தர் திமுக இருந்து வந்தவர், எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சவர் தான். ஐயா வெயிலுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்கிறீங்களே, இது என்னையா கணக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, வெயிலுக்கு கொடுக்கவில்லை, கோடைக்கு கொடுத்திருக்கிறோம். என்னடா வித்தியாசம்? அப்படியே சொல்றாரு ஒரு செய்தி தொடர்பாளர், வெயிலுக்கு கொடுக்கல, கோடைக்கு கொடுத்திருக்கிறோம். பொய்யா பேசுறான். அவனுடைய ஒரே நோக்கம் தான், இன்னைக்கு இருக்கிற இந்த ஊடக உலகத்தை அவன் வாங்கி வைத்திருக்கிற அந்த ஊடகங்களுக்கு இன்றைக்கு இருப்பது ஒரே நோக்கம் தான், அதிமுக காரன் நம்பிக்கை இழக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். அதுக்கு தான் வேலை செய்யறான். அதிமுக ஒரு கட்சி இனி இருக்காதுன்னு பேசுறான். அதிமுக அழிந்து விட்டதுன்னு பேசுறான். நான் சொல்றேன், உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த இயக்கம், புரட்சி தலைவியால் வழிகாட்டப்பட்டு நடத்தப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தமிழரால் சுமக்கப்படுகிற இந்த இயக்கம் ஒரு நாளும் தோற்று போகாது. இது உறுதியாக இருக்கிறது, எழுந்து நிற்கிறது.
நான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன், எல்லா மாவட்டத்திலும் பேரெழுச்சி இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் களத்திற்கு வந்து விட்டார்கள். அதனால இந்த அவநம்பிக்கை பத்தி கவலைப்படாம நமக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிசுறுகள் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா அதையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார், எனக்கு பிறகும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கழகம் இருக்கும், இந்த கழகம் ஆளும் என்று சொன்னாரே, அதை நிறைவேற்றுகிற அந்த பணியை செய்வதற்கு அதிமுகவின் தொண்டர்களும் தோழர்களும் நீங்கள் களத்தில் இறங்குங்கள், மக்களிடம் செல்லுங்கள், நாம் செய்த சாதனைகளை சொல்லுங்கள். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே இருந்து முதலமைச்சராக வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் என்பதை சொல்லுங்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலே தான் நீட் தேர்விலே அரசு பள்ளியிலே படிக்கிற அந்த ஏழை குழந்தைகளுக்கு 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்து 6000க்கும் மேற்பட்ட ஏழை குழந்தைகளை இன்றைக்கு மருத்துவராக்கி அழகு பார்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் எடுத்து சொல்லணும். நம்ம தான் சொல்லணும், இவன் சொல்ல மாட்டான். இவன் 5 வருஷமா செஞ்சது முழுக்க போட்டோ ஷூட் வேலை, டிவி அதையே தான் காட்டிட்டு இருக்கோம். அதனால அன்பான பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்த கஞ்சா புழக்கத்தை, கள்ளச்சாராய புழக்கத்தை, போதைப் பொருள் புழக்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து வையுங்கள். எந்த அளவுக்கு ரவுடிசம் இருக்குது, எந்த அளவுக்கு கூலிப்படைகளினுடைய வேட்டைக்காடாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுங்கள். இந்த ஸ்டாலின் ஆட்சி எவ்வளவு பெரிய கடங்கார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். இவர்களுடைய அமைச்சர்கள் எவ்வளவு கேவலமாக மக்களை நடத்துகிறார்கள் என்பதை எடுத்து சொல்லுங்கள். இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிற பல்லாவரம், எனவே அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி இரட்டை இலை சின்னத்திலே நம்முடைய வாக்குகளை மட்டுமல்ல அனைவரின் வாக்குகளையும் வாங்குவதற்கு களமமையுங்கள், களமமையுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போதுமடா சாமி, திமுகவில் இருந்து என்னால இருக்க முடியாதுன்ட்டு மொளச்சூரை சார்ந்த தம்பி ஒன்று